ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ நீங்கள்லாம் போலீஸ் தானே, உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சைபர் குற்றங்கள் நாட்டில் வந்து ரொம்ப பெருகிட்டு வருதுங்க. ஸோ இந்த சைபர் குற்றங்கள் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனையும் விட்டு வச்ச பாடல, அங்கேயுமே நிறைய பிரச்சனைகளை பண்ணுது. ஸோ இந்த சைபர் குற்றங்களை தடுக்கிறதுக்கு தான் இந்தியன் கவர்மெண்ட் எதை ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா CERT சொல்லுவாங்க. CERTIN அப்படின்னா என்னன்னா கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம். ஸோ ஓகேங்களா, அந்த கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு எதிரான சில சைபர் குற்றங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக, சப்போஸ் எதனா ஒரு பணத்தை மாற்றி போடுறது, பேங்க்ல எதனா இது பண்றது, அந்த மாதிரி ஃப்ராட்லன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக CERT, அதாவது இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அந்த அமைச்சகத்தால் ஆரம்பிக்கப்பட்டது தான் CERT. ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சைபர் குற்றங்களுக்கு எதிரான அந்த முதல்ல சட்டத்தை வந்து ஏற்றுக்கொண்ட முதல் ஆசிய நாடு எதுன்னு கேட்பாங்க. அது நம்ம இந்தியா கிடையாதுங்க, சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான் சைபர் குற்றங்களுக்கு எதிரான முதல் அரசியல் சட்டத்தை வந்து என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி சைபர் குற்றங்களுக்கு எதிராக முதல்ல போலீஸ் ஸ்டேஷன், அந்த காவல் நிலையம், சைபர் குற்றங்களுக்கு எதிரான காவல் நிலையத்தை முதல்ல இந்தியாவில் எந்த மாநிலம் தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு. ஸோ பெங்களூர்ல அந்த சிட்டியில தான் தொடங்கியிருப்பாங்க. அப்போ கர்நாடகா மாநிலம்னு வந்துடும். ஸோ இதுவே சைபர் குற்றங்களுக்கு எதிரான முதல் நீதிமன்றம் எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதுதில்லி. ஸோ நம்ம தமிழ்நாடு எதுவுமே பண்ணலையா, சென்னை எதுவுமே பண்ணலையா, சைபர் குற்றங்களுக்கு எதிரான முதல் தபால் நிலையத்தை வந்து சென்னை தான் வந்து உருவாக்கியிருக்கு. அப்போ சைபர் குற்றங்களுக்கு எதிரான முதல் தபால் நிலையம் வந்து சென்னை. ஓகேங்களா. அதே மாதிரி சைபர் குற்றங்களின் இந்தியாவில் முதலில் கைது செய்யப்பட்ட நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃப் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். ஸோ இதெல்லாம் சைபர் குற்றங்களை பற்றி இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ எல்லாமே முக்கியம் தான், படிச்சு வச்சுக்கோங்க, நல்லதையே படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.